தாயாரோட திருக்கல்யாண மகோத்சவம். இது நேற்றைய பதிவு. தாயார் பரங்கினார்காலி, மன்னார் அனுமந்த வாகனம், இன்றைக்கி சேஷ வாகனம். காலையில் 2 பேரும் சேத்தியில் ஏறி சிறுபுலியூர் தொட்டாச்சாரியார் சுவாமி திருமாளிக்கு ஏழ்றா. அவளுக்கு ஜெயமாலி தலையில வைக்கணுமா? கோவில் தானே வைப்பாங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா? நாலாம் திருநாள் ஆண்டாள் சேஷவாகனம். என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு வாத்சல்யம். கம்பீரங்கிறதுக்காக ஒரு 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 புருஷகாரம்னு நினச்சிக்கக்கூடாது. தாயார் சௌலபியம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையாம் கமலாமி வான்யாம். கற்பூர ஆட்சி சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மன்னார் கோவர்தனகிரியில் வரார். இந்த திருவடிக்குத்தானே வந்து சரணாகதி பண்ண பாடுபடுறோம். இதைத்தானே காட்டுவா. நிச்சயமாக மன்னார் பாருங்கோ, நானுன்னு சின்ன குழந்தைகள்லாம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அவர் கன்னத்தில் பொட்டு வச்சுட்டுருக்கார். திருஷ்டி பற்ற போகிறது நிஜமாகவே திருப்பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் இருந்த ஊரில் வந்திருக்கோம். ஸோ அவரோட பாவம் ஒரு 100% இருந்தால் கூட நிச்சயமாக நம்மளும் நினைப்போம், ஐயோ ஆண்டாள் இவ்வளோ அழகாக இருக்காளே, யாராவது கண் போட்டுற போகிறா அப்படின்னு
தம்பதிகளாக உட்கார வச்சு சுற்றி போட மாட்டோமான்னு தோன்றுறது. இருப்பா நானும் வரேன்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கார் மன்னர். ஆண்டாள் அழகு, ஆண்டாள் சாத்துக்குடி அதை விட அழகு. ஒரு மகாராணி மாதிரி செல்ல பொண்ணு, நல்ல காய கொண்ட போகும் மான்னு சொன்னால் போதும். பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து அதனோட குட்டிகளை வாயில் கவிழ்ந்து போகும். சொல்கிறது சரிதான் நினைக்கிறேன். குரங்கு குட்டியை பார்த்தா குட்டி கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கும், மரத்துக்கு மரம் தாவும். இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் நான். பொட்டு வச்சுருக்கேன் பக்கத்தில் கண்ணு குட்டிக்கு. நம்மளாம் வந்து தாயார் நம்மளை வந்து கெட்டியாக எப்பவும் நம்மளை விடமாட்டா. நமக்கு வந்து இதுக்கு 2ஆம் வகுப்போ என்னமோன்னு நினைக்கிறேன் தந்தை சொன்னேன். மன்னார் பாருங்க, நானும் தானே அழகாக இருக்கேன் அப்படிங்கிறார். சொன்னாலும் சொல்லாட்டியும் தாயார் உகந்த பெருமாள். நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன், நமக்கு அடுத்த ஜென்மங்கிறது கிடையாது. தாயாரை என்றைக்கு சரணாகதி பண்ணோமோ, தாயார்கிட்ட என்றைக்கு சரணாகதி பண்ணோமோ அன்றைக்கி மறு ஜென்மங்கிறது கிடையாது. போன ஜென்மம் வேணால் நிச்சயமாக இருந்திருக்கலாம். தாயார் நம்ம தோளில் கை போட்டுண்டு மார்கழி நோன்பு நோக்கிறதுக்கு நிச்சயம் எழுப்பியிருப்பா. இல்லாட்டி அந்த 1% புண்ணியமாவது இல்லாட்டி மறுபடியும் இந்த மண்ணை கொடுத்துருக்க மாட்டா. இந்த இடத்துல தாயார் திருமக்குளத்துக்கு தீர்த்தமாடுறதுக்கு நடந்து போயிருப்பா. இந்த இடத்துல குழந்தைகளோட விளையாடியிருப்பா. இந்த வீட்டில் நம்ம ஆண்கள்லாம் நிச்சயமாக வந்து கதவை தட்டியிருப்பா. அப்படின்னு நினைக்கும் போது நம்மளையும் அறியாமல் ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அதை தாயார் அங்கீகாரமாக எடுத்துக்கிறா, நம்மளை விட மாட்டா. ஆனால் முந்தானேற்று சொன்னேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருக்குதுன்னு கையில் அடித்து அவள் சத்தியம் பண்ணி கொடுத்தா, நான் பிறக்க தயாராக இருக்கேன், எதுனாலும் அவள் என் கூட இருப்பான்னா தயாராக இருக்கேன்னு. இவனடி பைத்தியக்காரியா அப்படின்னு கூட நினைக்க தோணும். இதோ மன்னாரோட கோவர்தனகிரிக்கு கீழே பாருங்கோ, பெருமாள் எங்கேயாவது வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பாரான்னா நிச்சயம் பண்ணி கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது. ராமானுஜர்கிட்ட சொல்கிறாராம் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர், உன்னை சேர்ந்தவா அத்தனை பேருக்கும் நான் மோட்சம் தரேன் அப்படிங்கிறாராம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. காஞ்சி தேவ பெருமாள் வந்து கூரத்தாழ்வார்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாராம், கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாராம், உன்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு. இதை கேள்விப்பட்டோன்னே ராமானுஜர் ஆனந்த கூத்தாடுறாராம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு நினச்சிக்காதீங்கோ. இன்றைக்கி ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணியிருந்தார், அண்ணா வந்து அனுப்பியிருந்தார், அடியனுக்கு அனுப்பியிருந்தார். அதை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். தேவப்பெருமாள் வந்து இப்படின்னு சொன்னோடனே அதை ராமானுஜர் கேட்டுட்டு ஆனந்த கூத்தாடுறாராம். அப்போ என்னடா ஒரு சன்னியாசி இப்படி பண்ணுறாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், ஆஹா அப்போ எனக்கு மோட்சம் உறுதின்னு. எப்படிப்பா எப்படி அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவா கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், கூரத்தாழ்வாரோட சம்பந்தம் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் மோட்சம்னா எனக்கும் கூரத்தாழ்வார்கிட்ட சம்பந்தம் இருக்குது, அதனால் அடியனுக்கும் மோட்சம் உறுதி அப்படிங்கிறாராம். கையில் அடித்து சத்தியம் பண்ணுறதை பற்றி சொல்லின்னு இருந்தேன். அதனால் கையில் அடித்து அவள் சத்தியம் பண்ணால் இதே சேஷவாகனம் சேவிக்கிறதுக்காக நான் அடுத்த பிறவி பிறக்கவும் தயாராக இருக்கேன். நாளைக்கு 5ஆம் திருநாள் இல்லையா, கருட சேவை ஒரு 6:30 வந்துருங்கோ. கோவில் காரியம் சொல்ல முடியாது. கருட சேவையில் பெருமாள் வரார், ஆண்டாள் அன்னவாகனத்தில் ஏழ்றா, கொடவர் வாசல் கற்பூரம் ரொம்ப விசேஷம். கதவை திறக்கும்போது அந்த கற்பூரத்தை தான் கொடவர் வாசல் கற்பூரம்னு சொல்கிறோம். இது ஆகும்போது நம்ம நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பா ஆண்டாள். நினச்சதெல்லாம் என்னத்தை நடத்தி கொடுப்பா அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆண்டாள்கிட்ட நம்பிக்கை வைப்போம், அவன் நிச்சயமாக நம்ம பார்த்துப்பான்னு சொல்லி சரணாகதி அடைவோம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். நாளைக்கு கருட சேவையில் சேவிக்கிறதுக்கு கோவில் வாசலில் எல்லாரையும் சந்திப்போம்.